Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மேடம் அத்தியாயம் 5. மார்க்கும் டாக்டர் எலிசபெத்தும் பேசிக் கொண்டிருந்த பேச்சில் ஜனாதிபதி கேனின் பெயர் அடிபட்டதால் கால்வர்ட் சட்டென்று திரும்பி பார்த்தான். எலிசபெத் தன் கை கடிகாரத்தை பார்த்து கொண்டாள். உங்களுக்கு வேற ஏதாவது தெரிய வேண்டுமா மிஸ்டர் மார்க்? நான் வீட்டுக்கு புறப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு புன்சிரிப்புடன் கிளம்பினாள். இருங்க டாக்டர், இன்னொரு கேள்வி என்று சொல்லி அவள் பின்னே சென்றான் மார்க். என்னுடன் இன்று இரவு டின்னர் சாப்பிட வருங்கள் என்று கூப்பிட்டால் என்ன சொல்வீர்கள் என்று கேட்டான். இருங்கள், யோசித்து சொல்கிறேன். விழுந்தடித்துக் கொண்டு சரி சொல்ல மாட்டேன், ஆனால் நிதானமாக யோசித்து சரி சொல்வேன். இந்த FBI ஆசாமிகள் எப்படி இருப்பார்கள் என்று தெரிந்து கொள்ள எனக்கு ஆசைதான் என்றாள் எலிசபெத். சரி, இப்போது 7:15 ஆகிறது. 8:30 மணி வாக்கில் நான் வந்து அழைத்து போகிறேன். அதுவரை காத்திருக்க முடியும் அல்லவா என்றான் மார்க். எலிசபெத் அவனுடைய டயரியில் ஒரு பக்கத்தில் தன் விலாசத்தையும் மற்றொரு பக்கத்தில் டெலிஃபோன் நம்பரையும் குறித்து கொடுத்தாள். ஓ, நீங்கள் இடது கைக்காரரா லெஸ் என்றான் அவன். அவளுடைய கருமையான கண்கள் அவனை மின்னல் போல் நோக்கின. ரொம்ப வேண்டியவர்கள் தான் என்னை லெஸ் என்று கூப்பிடுவார்கள் என்றாள். பிறகு போய்விட்டாள். அங்கே கால்வர்ட் ஃபோனில், பாஸ், நான் தான் கால்வர்ட் பேசுகிறேன். இந்த ஆளை பற்றி என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. அவன் கிறுக்கனா நிஜமான ஆளான்னு தெரியலை. ஆனால் அவன் சொன்ன விஷயம் மட்டும் உண்மையாக இருந்தா பாஸ், இது கட்டாயம் உங்களுக்கு தெரிந்தாக வேண்டிய விஷயம் என்று கூறிவிட்டு கால்வர்ட் தான் பார்த்ததையும் கேட்டதையும் பற்றி முக்கியமான பகுதிகளை சுருக்கமாக சொன்னான். செனட்டர் பற்றி சொல்லவில்லை, ஆனால் அதில் இன்னொரு பெரிய விஷயம் இருக்கிறது, அதை டெலிஃபோனில் சொல்ல விரும்பலை என்று மட்டும் சொன்னான். இன்று என் பொண்டாட்டியுடன் சண்டை தான். சரி, நான் ஆஃபீஸ் திரும்பி வந்துடுறேன் என்றான் ஸ்டேம்ஸ். ஓகே, இன்னும் 1/2 மணி நேரத்தில் ஆஃபீஸில் ஒன்று சந்திக்கிறேன். சரி பாஸ். கால்வர்ட் ஃபோனில் மெட்ரோபோலிஸ் இலாக்காவை கூப்பிட்டார். நான் பிளேக் பேசுகிறேன் என்றார் இன்ஸ்பெக்டர் எதிர்முனையில். நான் ஸ்பெஷல் ஏஜென்ட் கால்வர்ட் பேசுகிறேன். அந்த கிரீஸ்காரனை ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டோம். தயவுசெய்து அவன் அறைக்கு வெளியே போலீஸ் காவல் போடுங்க. அவன் எதையோ பற்றி கொலை நடுங்கி கொண்டிருக்கான். ரிஸ்க் எடுத்துக்கொள்ள வேண்டாம்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் சார். ஆனால் எப்படியும் அங்கே ஆள் வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர், நான் என் ஆஃபீஸ்க்கு சொல்லிடுறேன் என்று கூறி ஃபோனை வைத்தான் கால்வர்ட். மார்க்கும் கால்வர்ட்டும் காரில் ஏறிக்கொள்ளும் வரை எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. மார்க் கைகடிகாரத்தை பார்த்து கொண்டான். என்னை சீக்கிரம் அனுப்பிவிட்டா தேவை, நான் ஒரு பெண்ணோடு சாப்பிட போக வேண்டும் என்றான். நமக்கு தெரிந்தவர்களா? அங்கே பார்க்கல, அழகான ஒரு டாக்டர், அவதான் டாக்டர் எலிசபெத். கால்வர்ட் புருவங்களை உயர்த்தினான். பாஸிடம் சொல்லாத, இதுபோல் டியூட்டியில் இருக்கும் சமயம் பெண்களின் பின்னால் சுற்றுகிறாய் என்றால் அவருக்கு பிடிக்காது. அவர்கள் பழையபடி ஃபீல்டு ஆஃபீஸ் கட்டிடத்தை அடைந்த போது மணி 7:40. அவர்களுக்கு முன்பே ஸ்டேம்ஸ் வந்துவிட்டார். அவருடைய கார் இருந்தது. லிஃப்டில் ஏறி 5வது ஃப்ளோரை அடைந்து ஸ்டேம்ஸின் அறைக்கு வந்தார்கள். சொல்லு கால்வர்ட், மெதுவாக, ஆரம்பம் முதல் கச்சிதமாக சொல்ல என்றார் ஸ்டேம்ஸ். வுட்ரோ வில்சன் ஆஸ்பத்திரியில் நுழைந்தது முதல் அந்த கிரீஸ்காரனுக்கு பாதுகாப்பான ஆள் அனுப்பும்படி மெட்ரோபோலிஸ்க்கு சொன்னது வரை செனட்டர் என்று சொல் அடிபட்டது உட்பட அப்படியே ஒப்பித்தான் கால்வர்ட். இவ்வளவு கச்சிதமாக அவன் சொல்லுவதை பார்த்த மார்க்குக்கு பொறாமையாக இருந்தது. ஒரு இடத்தில் கூட மிகைப்படுத்தியோ தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை வெளிக்காட்டியோ அவன் பேசவில்லை என்று ஆச்சரியப்பட்டான். ஸ்டெம்ஸ் சில நிமிடங்களுக்கு தலை குனிந்து கொண்டு யோசனை செய்தார். பிறகு சட்டென்று மார்க்கை பார்த்தார். நீ ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று கேட்டார். இல்லை சார், எல்லாம் ஏதோ சோக கிடையாது இருக்குது. அவனை பார்த்தா பொய் சொல்கிற மாதிரி இல்லை, மிகவும் பயந்து போயிருக்கான் என்பது நிச்சயம். அத்துடன் அவனை பற்றி நம்முடைய ஃபைல்களில் எதுவுமே இல்லை. இரவு டியூட்டியில் இருக்கும் சூப்பரண்டென்ட்டிடம் செக் செய்தேன். கேஸ் ஃபிக்ஸ் என்ற பேரும் இல்லை, எந்த பேரும் இல்லையாம். ஸ்டெம்ஸ் டெலிஃபோனை எடுத்தார். FBI தலைமையகத்துக்கு கம்ப்யூட்டர் மையத்துக்கு கூப்பிட்டார். மறுமுனையில் ஒரு இளம் பெண் பதில் அளித்தாள். வாஷிங்டன் ஃபீல்டு ஆஃபீஸ்லேருந்து ஸ்டெம்ஸ் பேசுகிறேன். ஒரு சந்தேகத்துக்கிடமான ஆளை பற்றி சொல்கிறேன். கம்ப்யூட்டரில் உடனே செக் பண்ணி சொல்லுகிறீங்களா? ஆஞ்சலோ கேஸ் ஃபிக்ஸ். ஆண், கிரீஸ் நாட்டிலிருந்து வந்தவன். 5 அடி 9 அங்குல உயரம், எடை சுமார் 160 பவுண்டு, முடி கரும் பழுப்பு, கண்கள் பழுப்பு, வயது ஒரு 38 ஆகும். வேறு அடையாளமும் தழும்போ இல்லை. தன் முன்னே இருக்கும் கால்வர்ட்டின் ரிப்போர்ட்டை பார்த்தபடி அவர் பேசினார். பிறகு மௌனமாக காத்திருந்தார். சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த பெண் பதில் சொன்னார். ஆஞ்சலோ கேஸ் ஃபிக்ஸ் என்று யாரும் இல்லை சார். கேஸ் ஃபிக்ஸ் என்று கூட யாரும் கிடையாது. கேஸ் ஜிக்ஸ் என்று ஒரு பேர் இருக்கிறது, ஆனால் அவர் வயது 90. சாரி மிஸ்டர் ஸ்டேம்ஸ், என்னால் உதவ முடியவில்லை என்றாள் அந்த பெண். நன்றி என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தார் ஸ்டேம்ஸ். நல்லது, இப்போதைக்கு கேஸ் ஃபிக்ஸுக்கு சந்தேகத்தின் அனுகூலத்தை கொடுப்போம். அவனை பற்றி நம்முடைய ஃபைல்கள் எதுவும் இல்லை. ஆகவே அவன் சொல்வது பொய் என்று தெரிகிற வரையில் நிஜம் என்றே வைத்துக்கொள்வோம். ஒருவேளை அவன் சொல்வது பெரிய விஷயமாக இருக்கலாம். அப்படி இருக்குமானால்
அது எனக்கும் மேலே இருக்கும் அதிகாரிகள் கவனிக்க வேண்டிய விஷயம். கால்வர்ட், நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறேன், இரு. ஸ்டெம்ஸின் அடுத்த கட்டளை எதிர்பார்த்து இருவரும் காத்திருந்தார்கள். நாளை காலை நீ ஒரு கைரேகை நிபுணருடன் ஆஸ்பத்திரிக்கு போ என்றார் கால்வர்ட்டிடம். அவன் கைரேகைகளை பதிவு செய்து கொள். ஒருவேளை அவன் பொய்ப்பெயர் கொடுத்திருந்தால் கைரேகைகளை கொண்டு கம்ப்யூட்டரில் அடையாளம் கண்டுபிடித்து விடலாம். விவரமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி அவனிடம் கையெழுத்து வாங்கிக்கொள், மறக்காதே. அடுத்தாற்போல் மெட்ரோ போலீசாரிடம் விசாரித்து கடந்த பிப்ரவரி 24 என்று துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் ஏதாவது ஊரில் நடந்திருக்கிறதா என்று பார். கேஸ் ஃபிக்ஸுக்கு அதில் சம்பந்தம் இருக்கிறது என்று தெரிந்து கொள். முடிந்தால் நாளை காலையிலேயே அவனை டிஸ்சார்ஜ் செய்யும்படி ஆஸ்பத்திரிக்காரர்களை விரட்டிப்பார். டிஸ்சார்ஜ் ஆனதும் ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கொண்டு அந்த ஆட்கள் உணவு சாப்பிட்டது எந்த இடம் என்று காட்டச் சொல்லு. இன்று வரையில் அவன் எந்த கிரைமும் செய்யவில்லை. ஆகவே அவனை கைது செய்ய நமக்கு உரிமை இல்லை. சட்டவிரோதமாக எதுவும் செய்து விடாதே. பிறகு மார்க்கின் பக்கம் திரும்பினார் ஸ்டெம்ஸ். நீ இப்போது ஆஸ்பத்திரிக்கு திரும்பி போ. மெட்ரோ போலீஸிலிருந்து ஆள் வந்து விட்டார் என்று கவனி. வரவில்லை என்றால் அவர்கள் வரும் வரையில் நீயே கேஸ் ஃபிக்ஸுடன் கூட இரு. நாளை காலை 10 மணிக்கு டைரக்டரை போய் பார்ப்பதற்கு தற்காலிகமாக அப்பாயின்மெண்ட் வாங்கிக் கொள்கிறேன். அவனுடைய கைரேகைகளை வைத்து கம்ப்யூட்டரில் எதுவும் தெரியவில்லை என்றால் அவன் சொன்ன அந்த ஹோட்டலும் அந்த ரெஸ்டாரண்ட்டும் நிஜமாகவே இருக்கிறது என்றால் நமக்கு பெரிய தலைவலி தான். அப்படி இருந்தால் டைரக்டருக்கு தெரிவிக்காமல் நாம கடுகத்தனை வேலை கூட செய்யக்கூடாது. இன்னொரு விஷயம், இதில் ஒரு செனட்டர் சம்மந்தப்பட்டிருக்கிறார் என்பதே யாரிடமும் மூச்சு விடாதே. நன்னா உட்படத்தான் சொல்கிறேன். நாளை டைரக்டரை பார்த்த பிறகு முழு ரிப்போர்ட் தயார் செய்து ரகசிய போலீசாரிடம் கொடுக்கலாம். எந்தெந்த பிரிவுக்கு என்னென்ன பொறுப்பு என்ற விஷயம் உங்கள் 2 பேருக்கும் தெரியும் இல்லையா? ஜனாதிபதியை பாதுகாக்க வேண்டியது ரகசிய போலீஸின் பொறுப்பு. மத்திய புலனாய்வுத்துறை சம்பந்தப்பட்ட கிரைம்களை கவனிப்பது நம்முடைய பொறுப்பு. இதில் ஒரு செனட்டர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்றால் அது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் நமது டைரக்டர் தான் தீர்மானிக்க வேண்டும். இன்னும் 7 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த விதிமுறைகளை பற்றி எல்லாம் உட்கார்ந்து விவாதிக் கொண்டிருக்க நமக்கு நேரம் கிடையாது. கூறி முடித்துவிட்டு ஸ்டெம்ஸ் மேசை மீது இருந்த சிவப்பு டெலிஃபோனை பார்த்தார். அது டைரக்டரின் அலுவலகத்துக்கு நேரடி தொடர்பு கொள்வது. வாஷிங்டன் ஃபீல்டு ஆஃபீஸிலிருந்து ஸ்டெம்ஸ் பேசுகிறேன். குட் ஈவினிங். அமைதியான மெதுவான குரல் கேட்டது. அது மிஸ்ஸஸ் மெக்ரிக்கரின் குரல். வெகு காலமாக FBI டைரக்டரின் அலுவலகத்தில் விசுவாசமாக பணியாற்றி வருகிறவள். FBI பெரும் தலைவராக இருந்த ஆனானப்பட்ட ஹூவருக்கே அவளிடம் சிறிது பயம் உண்டு என்று சொல்வார்கள். மிஸ்ஸஸ் மெக்ரிக்கர், நாளை நானும் ஸ்பெஷல் ஏஜென்ட்டுகள் கால்வர்ட்டும் மார்க்கும் டைரக்டரை பார்ப்பதற்கு ஒரு அப்பாயின்மெண்ட் குறித்து கொடுங்கள். 15 நிமிடம் போதும், முடியும் இல்லையா? 9 மணிக்கு மேல் 11 மணிக்குள் எப்போது இருந்தாலும் சரி. மிஸ்ஸஸ் மெக்ரிக்கர் டைரக்டரின் மறுநாளை அலுவல்களை பார்வையிட்டார். நாளைக்கு 11 மணிக்கு டைரக்டருக்கு போலீஸ் அதிகாரிகளோட ஒரு மீட்டிங் இருக்கிறது. ஆனால் காலை 8:30 மணிக்கு இங்கே வந்து விடுவார். 11 மணி வரையில் அவருக்கு எதுவும் வேலை இருப்பதாக தெரியவில்லை. நீங்கள் 10:30 மணிக்கு வருகிறீர்கள் என்று குறித்து வைத்துக் கொள்கிறேன். நீங்கள் எதை பற்றி பேசப் போகிறீர்கள் என்று டைரக்டரிடம் சொல்லட்டும். மன்னிக்க வேண்டும் என்றார் ஸ்டெம்ஸ். அதற்கு மேல் மிஸ்ஸஸ் மெக்ரிக்கர் எதுவும் கேட்கவில்லை. ஸ்டெம்ஸ் வருகிறார் என்றால் அது முக்கியமான விஷயமாகத்தான் இருக்கும் என்று அவளுக்கு தெரியும். டைரக்டரின் நேரத்தை அவர் வீணடிப்பவர் அல்ல என்றும் அவளுக்கு தெரியும். நல்லது மிஸ்டர் ஸ்டெம்ஸ், நாளை காலை 10:30 மணி. வரவில்லை என்றால் முன்னதாக சொல்லிவிடுங்கள். ஸ்டெம்ஸ் ஃபோனை வைத்துவிட்டு அவர்கள் இருவரையும் பார்த்தார். ஓகே, நாளை 10:30 மணிக்கு நாம் டைரக்டரை பார்க்கலாம். கால்வர்ட், நீ நமது ஆஃபீஸ் காரில் என்னை வீட்டில் கொண்டு போய்விடும். பிறகு அதே காரில் நீ உன் வீட்டுக்கு போய் கொள்ளலாம். நாளை காலை வந்து என்னை அழைத்து போ. அப்போது இந்த விஷயங்களை மறுபடி விசாரிப்பதற்கு டைம் கிடைக்கும். கால்வர்ட் தலையை ஆட்டினான். மார்க், நீ நேராக ஆஸ்பத்திரிக்கு திரும்பி போ. நான் என்னுடைய காரிலே போய் கொள்கிறேனே. ஆஸ்பத்திரியிலிருந்து நேராக ஒரு டின்னருக்கு போக வேண்டியிருக்கிறது. ஓகே, தாராளமாக போ. காலையில் உன்னை பார்க்கிறேன். சுறுசுறுப்பாக இரு மார்க். பொழுது விடுவதற்குள்ளாது மெட்ரோ போலீஸ்காரர்கள் வருகிறார்களா என்று பார்க்கலாம் என்று அவர் கைகடிகாரத்தை பார்த்து கொண்டார். மார்க் ஆஃபீஸை விட்டு வெளியே வந்தான். லேசான எரிச்சல் அவனுக்கு. அவன் போகும்போது மெட்ரோ போலீஸார் வந்திருப்பார்கள் என்று வைத்துக் கொண்டால் கூட எலிசபெத்தை சந்திப்பதற்கு தாமதமாகத்தான் போகிறது. பரவாயில்லை, ஆஸ்பத்திரியிலிருந்து அவளுக்கு ஃபோன் செய்து கொள்ளலாம். வீட்டுக்கு போனதும் நாம் ஏதாவது சூடாக சாப்பிடலாம் என்றார் ஸ்டெம்ஸ். தேங்க்ஸ் பாஸ், பசி வயிற்றை கொள்கிறது என்றான் கால்வர்ட். இருவரும் அலுவலக அறையை விட்டு வெளியே வந்தார்கள். ஆஸ்பிரின் டியூட்டியில் இருக்கிறாரா என்று ஒரு பார்வை பார்த்து விட்டு வா கால்வர்ட். ராத்திரி இங்கே திரும்பி வரமாட்டோம் என்று அவரிடம் சொல்லிவிடு. கால்வர்ட் ஆஸ்பிரின் இடம் தகவல் தெரிவித்துவிட்டு வந்து நீல நிற ஃபோர்டு செடான் காரில் காத்திருந்த ஸ்டெம்ஸுடன் சேர்ந்து கொண்டான். டிரைவர் ஆசனத்தில் அமர்ந்து சீட் பெல்ட்டை சரி செய்து கொண்டு காரை செலுத்தினான். கேஸ் ஃபிக் சொன்னதில் ஏதேனும் உண்மை இருக்கும் என்றால் அடுத்த வாரம் மண்டையை பிளக்கும் வேலை தான் நமக்கு என்றார் ஸ்டெம்ஸ். கொலை செய்ய திட்டமிட்டிருக்கும் தேதியை பற்றி சரியாக சொன்னான் அந்த ஆள். ஆமாம் பாஸ், எல்லா விவரங்களையும் இன்னொரு தடவை சொல்ல சொன்னேன். வாஷிங்டனில் மார்ச் 10 கொலை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று தான் மறுபடியும் சொன்னான். அப்படியானால் 7 நாள் தான். டைரக்டர் என்ன செய்ய போகிறாரோ என்றார் ஸ்டெம்ஸ். அநேகமாக ரகசிய போலீஸாரிடம் ஒப்படைத்து விடுவார்கள் நினைக்கிறேன். அதுதான் புத்திசாலித்தனம்.
என்றான் கால்வர்ட். சரி, கொஞ்ச நேரத்துக்கு அதை மறந்து விடுவோம். வீட்டுக்கு போனதும் சுட சுட சாப்பிட போவதை பற்றி நினைத்துக் கொள்வோம். நாளைய வேலை நாளைக்கு. வெள்ளை மாளிகைக்கு சற்று முன்னால் இருந்த போக்குவரத்து சிக்னல் விளக்கு பச்சை காட்டாததால் கார் சிறிது நின்றது. பரட்டை தலையும் தாடியுமாக ஒரு அழுக்கு இளைஞர் ஜனாதிபதியின் மாளிகையின் அருகே ஒரு பலகையை பிடித்துக் கொண்டு இருந்தால். கிறுக்குத்தனமான மத பிரச்சாரகன் போலும் பலகையில் ஜாக்கிரதை, உலகத்துக்கு முடிவு வந்து கொண்டிருக்கிறது என்று எழுதியிருந்தது. ஸ்டெம்ஸும் கால்வர்ட்டும் ஒருவரை பார்த்து சிரித்து கொண்டார்கள். நிஜமாகவே முடிவு வந்து கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கு அப்போது தெரியவில்லை. தொடரும்.